இங்க எப்பவும் போல ஈஸ்வரியுமே இந்த பக்கம் ராதிகாவை ரொம்பவே காயப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே, நீங்க பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை அத்தை. இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, என் பையனோட வாழ்க்கையில யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் தான் முடிவு பண்ணும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாத்தையும் பாரு நான் நிறுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஈஸ்வரியுமே சவால் விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 3 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கோபியுமே தூங்கி எஞ்சி வராரு. வந்த உடனே கோபி கிட்டேயுமே இந்த பக்கம் ஈஸ்வரி தான் குடிச்சிட்டு இருக்கிற காஃபி எடுத்து இந்தாப்பா இந்த காஃபி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கோபியுமே அந்த காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓ, ராதிகா போட்ட காஃபியா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நல்லா இருக்குன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க கோபிக்குமே தெரியும் இது ராதிகா போட்ட காஃபி இல்ல, இது பாக்கியோட காஃபி அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பாக்கியா முன்னாடி எதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேணுக்குன்னு ராதிகா போட்ட காஃபி அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு அந்த காஃபியும் குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரியுமே, பாத்தியா இந்த மாதிரி ராதிகா போட்ட காப்பியை என் பையன் குடிச்சிருந்தானா இந்த மாதிரி அவன் புகழ்ந்து பேசிப்பான்னு நினைக்கிறியா? இல்ல, கிடையவே கிடையாது. அவனுக்கும் அது தெரியும் இது நீ போட்ட காஃபின்னு தான். பட் இருந்தாலும் அவன் மனசுல உன்னை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது ராதிகா போட்ட காஃபி அப்படின்னு சொல்லி அவன் குடிச்சிட்டு போயிருக்கான். உண்மையை சொல்லப்போனா என் பையன் உன் மனசுல உன்னை ரொம்பவே நேசிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் பாக்கியக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, காஃபி நான் உங்களுக்கு போட்டு கொடுத்தா நீங்க மட்டும் தான் குடிக்கணும். சம்பந்தம் இல்லாம உங்க பையனுக்கு கொடுக்குற வெள்ளம் வச்சுக்கூடாது. அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் போட்டு தருவாங்க. இந்த மாதிரி நீங்க என்னோட பொருளையோ நான் சமைக்கிற பொருளையோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரத்த அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவுமே ஈஸ்வரியை மிரட்டுறாங்க. அதே நேரத்தில் ஈஸ்வரியும் தன்னோட மனசுக்குள்ள நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நீ பண்றத பண்ணு, ஆனா கண்டிப்பா என் பையனோட வாழ்க்கையில இருந்து அந்த ராதிகாவை பிரிச்சுட்டு அதே இடத்துல ஒன்ன உட்கார வச்சு பார்ப்பேன், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஈஸ்வரியும் தன்னோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க செலியனுமே எப்பவும் போல ஆஃபீஸ் கிளம்பணும், நைட்டு ஃபுல்லா மூவி பார்த்ததுனால ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு சொல்லி வேக வேகமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இங்க ஜெனியுமே, என்ன இது செலியன் மொபைலுக்கு இவ்வளவு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை பாக்குறாங்க. அதுல ராஜின்ற ஒரு நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜெனிக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதை கேஷுவலா எடுத்துட்டு விட்டுறாங்க. அப்ப ரொம்ப நேரம் விடாம கால் வந்துட்டு இருக்கிறதுனால இங்க ஜெனியுமே அந்த என்ன கால் அட்டன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கால் அட்டன் பண்றாங்க. ஆனா அந்த சைட்ல இருந்து ஒரு பொண்ணு பேசுது. என்ன செலியன், இன்னுமா நீ வராம இருக்க? நேத்து என்ன சொன்ன? நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்ல, நான் உடனே வந்துருவேன்னு சொன்னேன். நீ சொன்ன மாதிரி அந்த காஃபி ஷாப்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னு இங்க ஜெனி எதுவுமே பேசாம அந்த போனையுமே கட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குமே இங்க செலியன் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருது. அதே நேரத்துல செலியனுமே இப்போ உங்களே குளிச்சு ரெடி ஆயிட்டு இந்த பக்கம் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி ரெடி ஆகி வராரு. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஜெனி பக்கத்துல இருக்கிற அந்த மொபைல் எடுக்கிறாரு. எடுத்து இந்த மொபைல இத்தனை மிஸ்டு காலா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து மறுபடியும் வந்த காலுக்கே தான் ட்ரை பண்றாரு. இதையுமே ஜெனி கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த காலுக்கு ட்ரை பண்ணி, சார் ஒன்றும் இல்லை சார், நான் கொஞ்ச நேரம் தான் சார், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான நாடகம் ஆட பாக்குறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜெனிக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. அப்பனா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு, இவரை சும்மா விடக்கூடாது, இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஜெனியோட மனசுக்குள்ளேயும் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் செலியனுமே, சார் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பா சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சீரியஸா பேசுற மாதிரி பேசிட்டு, ஓகே ஜெனி நான் கிளம்புறேன், எனக்கு ஒர்க் இருக்கு, ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஜெனிக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பா செலியனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்தில் செலியன் கீழே வந்த உடனே இங்க பாக்கியவுமே சாப்பிட்டுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, அம்மா இல்லம்மா வேண்டாம், ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணுமா, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து செலியனும் அங்கிருந்து வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெனியுமே இங்க யாருக்குமே தெரியாம செலியனையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா செலியனுமே சொன்ன மாதிரி ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க ராஜின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணுமே இங்க செலியன் கிட்ட ரொம்பவே உரிமையோட கோவப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜெனிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்ப அந்த பொண்ணுமே இருந்துகிட்டு, ஏன் செலியன் நீ என்ன சொன்ன, டைமுக்கு வந்துடுறேன்னு சொன்னல, நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்துட்டு போறேன்னு சொன்ன, அப்புறம் என்ன நீ பார்க்காம போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே இந்த பக்கம் வந்து செலியன் மேல ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்குது. அப்ப செலியனுமே, சாரிமா எதுக்காக இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க செலியனுமே அந்த பொண்ணோட கையை பிடிச்சு ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற ஜெனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவங்களுமே அங்கிருந்து ரொம்பவே சோகத்தோட அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இங்க கரெக்டா பாக்கியமே, எங்கம்மா வெளியில போயிட்டு வர அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜெனி கிட்ட கேட்கறாங்க. இல்ல அத்தை, கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிவா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, இல்ல அத்தை எனக்கு வேண்டாம், எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மாடிக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி செலியன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இந்த மாதிரி பாக்கியாகத்துக்கு என்ன நடந்துச்சோ அதே விஷயம் இப்ப எனக்கு நடந்துகிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த கோபி தான், அவர் இந்த வீட்டுக்கு வந்து அவரோட பசங்களையும் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரொம்பவே கோவப்பட்டு அதே நேரம் ரொம்பவே சேடாயும் அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க பாக்கியாவுமே, என்னாச்சு ஜெனி காலையிலேயும் சாப்பிட வரல, மத்தியானம் ஆச்சு இன்னுமே சாப்பிட வரலையே அப்படின்னு சொல்லி சேடாகி போயிட்டு இந்த பக்கம் ஜெனிக்காக மேல போறாங்க. அப்ப ஜெனியை பார்த்துட்டு, என்னாச்சு ஜெனி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அப்ப ஜெனியுமே இருந்துகிட்டு, இல்ல அத்தை எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு சாப்பாடு வேண்டாமே ப்ளீஸ், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் பாக்கியவுமே, ஜெனி ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கா, அது என்ன ஏதுன்னு செலியன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சரிம்மா ஏதோ
உடம்பு சரியில்லாம் சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஜெனி கிட்ட பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் ஜெனியுமே கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவும் கீழே அனுப்பிடுறாங்க. ஆனா கீழே வந்த பாக்கியாவும் ரொம்பவே சந்தேகத்தோடயே எதுக்காக ஜெனி இப்படி இருக்கா, ஏன் இப்படி சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஜெனியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல ஈஸ்வரி, கோபி, அதே நேரம் இனியா இவங்க எல்லாருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மையவுமே அங்க வராங்க. வந்துட்டு இவங்க எல்லாருமே தூரமான வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ பாக்கியாவுமே மையவை கூப்பிட்டு, எங்க பாருமா அவங்க இப்படி எல்லாம் இருக்காங்க, உன்னை இப்படி தனியா விடுறாங்கன்னு நினைச்சுக்காத. கண்டிப்பா உங்க அப்பாவுக்கும் உன் மேல வந்து நிறையவே பாசம் இருக்கு. பட் இருந்தாலும் இங்க எங்க அத்தை எப்பவுமே ஒரு மாதிரி டைப்பு. அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. அவங்க பேசுறது பேசிட்டு போட்டு கண்டிப்பா உங்க அப்பா உன் மேல பாசம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எப்பவும் போல மையுக்கு இங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க ஈஸ்வரியுமே மையு கூட அதிகமா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மையுவை தனியா கூப்பிட்டு ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் இந்த பக்கம் பாக்கியா இங்க மையு கிட்ட இப்படி ஒரு அட்வைஸையும் கொடுத்துருப்பாங்க. இது கிட்ட மையுமே கண்டிப்பா நான் அப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவையும் அம்மான்னு கூப்பிட்டுட்டு அங்க இருந்து மேல போறாங்க. இது பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்குமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. மயுமே தன் அம்மா மாதிரி நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் இங்க எப்பவும் போலே செலினுமே தன்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வீட்டுக்கு வராரு. வந்த உடனே இங்க கேஷுவலா கோபி கிட்ட உட்காந்து ரொம்பவே ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாக்கியாவும் இருந்துகிட்டு செலியன் ஒரு நிமிஷம் இங்க வா, நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க செலியன் இருந்துகிட்டு இல்லம்மா அப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபி இருந்துகிட்டு இங்க பாரு பாக்கியா ஏதோ உன்னை கூப்பிடுறானா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், நீ முதல்ல பாக்கியாவை போய் பாரு அப்படின்னு சொல்லி செலியனே அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி செலியன் வந்துட்டு என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இங்க பாக்கியாவுமே இங்க ஜெனிக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு என்னாச்சுன்னு தெரியல, ஜெனிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல, காலையில இருந்து அவ வந்து சரியா சாப்பிடவே இல்லை, இப்ப மத்தியான சாப்பாடும் சாப்பிடாம விட்டுட்டா, நீ முதல்ல அவள் நேரில் போய் மேல போய் பாரு, ஏதோ பிரச்சனை அப்படின்னா அவளை உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம், என்ன இஷ்யூன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இதுக்கேற்ற மாதிரி இங்க செலியனுமே டேரக்டா சென்னியை பாக்குறதுக்காக மேல போறாங்க. போனது மட்டும் இல்லாம என்ன ஜெனி என்னாச்சு, நீ ஏன் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெனியோட நெத்தியெல்லாம் தொட்டு பாக்குறாங்க. ஆனா ஜெனிக்குமே லைட்டா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒண்ணு இல்லைங்க, நான் நார்மலா தான் இருக்கேன், என்னை இப்போதைக்கு தனியா விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் செலியன்ட்ட பேசுறாங்க. உடனே செலியனுமே வேற எந்த ஒரு எதிர்பேச்சுமே பேசாம ஓகே அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி வந்து, ஜெனி ஏதோ டயர்டா இருக்கான்னு நினைக்கிறமா, அதனாலதான் அவ சாப்பாடு வேணான்றா, அது மட்டும் இல்லாம லைட்டா வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்கு, ஆனா வேண்டாம் என்னை தனியாவே விட்டுருன்றா, அதனால அவ கொஞ்சம் தனியா இருந்தா சரியா போயிருவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டுட்டு, டேய் செலியா அவ உடம்பு சரியில்லைனா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, நீ தான் ஃபோர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி உன் பாட்டில் எதையும் கண்டுக்காம இப்படி உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோட இந்த பக்கம் வந்து பாக்கியாவுமே ஜெனியை பார்க்கறதுக்காக மேலே போறாங்க. அதே நேரத்தில் கோபியுமே டேய் செலியா நீ அம்மா கூட போ, முதல்ல பாக்கியா கூட போய் மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து என் ஜெனி ஹாஸ்பிட்டல் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே இந்த பக்கம் வந்து செலியனை மேலே அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்க பாக்கியா போயிட்டு என்ன ஆச்சுமா என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க ஜெனியுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க போன செலியனுமே எதுக்காக ஜெனி அழுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் வந்து யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப பாக்கியாவுமே இந்த பக்கம் ஜெனிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, இங்க பாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசிக்கலாம், முதல்ல நீ தெளிவாயிரு, எதுக்காக நீ அழுற, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி மேல சவுண்டு கேட்ட உடனே இங்க கோபியுமே மேல வந்துடுறாரு. கோபியை மேல வந்த உடனே கோபியை பார்த்த ஜெனியுமே ரொம்ப கோபத்தோட இங்க நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமே இவர் தான், இவர் பண்ற விஷயத்தினாலதான் இவரோட பசங்களை கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட பாக்கியாக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இன்னைக்கு நீ செலியனோட மொபைல்ல ராஜின்னு ஒரு பொண்ணுல இருந்து கால் வந்துச்சு, அந்த கால் நான் அட்டன் பண்ணி பேசுறேன், ஆனா அந்த கால்ல அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து செலியனை டீ கடைக்கு வர சொல்லுச்சு, அதே மாதிரி அவருமே அந்த காஃபி ஷாப்புக்கு போயிருந்தாரு, அங்க போயிட்டு சரி நானும் செலியன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு ஃபாலோ பண்ணி பாக்குறப்ப தான் தெரியுது அங்க அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு இந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே ஃபிளர்ட் பண்ற மாதிரி செலியன் பேசிட்டு இருக்கான். இது எல்லாம் பாக்குறப்ப நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும், எனக்கு இப்படி துரோகம் பண்ற செலியன் இப்படி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே இந்த கோபி தானே, இந்த கோபியோட பேச்சு கேட்டு தானே இந்த செலியன் இப்படி மாறிட்டான்னு சொல்லி இந்த பக்கம் கோபி மேலேயும் பழிய போட்டு செலியனும் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த இங்க வீட்லயுமே ஜெனி உடைச்சிடுறாங்க. உடனே இங்க பாக்கியவுமே என்னடா செலியாது யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப செலியனுமே அம்மா அது என் ஃப்ரெண்டு தாமா, வேற ஒண்ணும் கிடையாதுமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல இங்க ஜெனியுமே இருந்துகிட்டு ஏன் அவர் ஃப்ரெண்டாக இருக்கட்டு, அதான் எதுக்காக நம்ம கிட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லணும், அதே நேரத்துல ஏன் முன்னாடி அதே பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு இந்த பக்கம் வேற யாரோ ஒரு நபர்கிட்ட பேசுற மாதிரி எதுக்கு அவர் என்கிட்ட பொய்யா நடிக்கணும், அப்ப இந்த மாதிரி என்கிட்ட பொய்யா நடிக்கிறாருன்னா அப்ப அந்த பொண்ணுக்கு இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு தானே, அப்புறம் ஏன் அவர் என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி இவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி கோபத்தோட இனிமேல் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டாத்த, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபத்தோட அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் பாக்கியாவுமே ரொம்பவே டென்ஷனோட இங்க பாத்தீங்களா கோபி நான் அன்னைக்கு சொன்னது நடக்க ஆரம்பிச்சிருச்சா, இப்ப பாருங்க நீங்க பண்ண ஒவ்வொரு தப்புமே அப்படியே உங்க பையனோட லைஃப்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா, ஏன்னா ஒரு அப்பா தான் எல்லா பசங்களுக்கும் ரோல் மாடல், அப்பா என்ன பண்றாரோ அதே விஷயங்களை தான் பையனும் பண்ணுவாங்க பொண்ணும் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நீங்க பண்ண விஷயம் ஒரு கெட்ட விஷயம், அதே ரோல் மாடலை எடுத்து இன்னைக்கு செலியன் இப்படி பண்ணதுனாலதான் இப்ப அவனோட குடும்பம் இப்படி ஆயிட்டு இருக்கு, சொல்ல போனா நம்ம குடும்பம் என்ன ஆச்சோ அதே நிலைமை இப்ப செலியனுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப இனியாவும் இதே ஒரு நிலைமையில இருந்தா அப்படின்னா நீங்க இதை சும்மா விட்டுருவீங்களா சொல்லுங்க, இப்ப ஜெனியோட இடத்துல ஒரு இனியா இருந்தான்னா நீங்க அந்த விஷயத்தை ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவீங்களா, இல்ல செலியனோட கண்ணத்துல பலார்னு 2 அறைய
வேலையை விட்டு எதுக்குடா இப்படி பண்ணன்னு சொல்லி அவனை நீங்க தண்டிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் கோபிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பாக்கியா கேட்கிற எல்லா கேள்விக்குமே இந்த பக்கம் கோபி கிட்ட பதிலே கிடையாது. அதே நேரம் பாக்கியாவுமே தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில போங்க, முதல்ல உங்களால என்னோட பசங்க ஒவ்வொருத்தர கெட்டு போயிட்டு இருக்காங்க, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவுமே கோபத்தோட கோபியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. அதே நேரத்துல செலியனை பார்த்து இந்த பக்கம் பாக்கியாவும், இங்க பாரு நீ பண்ற விஷயம் மட்டும் இந்த மாதிரி பொய்யா இருக்கணும், அப்படி உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்க இனிமேல் உனக்கும் இந்த வீட்டுல இடம் இருக்காது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஜெனியுமே கண்டிப்பாத்த இனிமேல் நான் இவர் கூட இருக்க மாட்டேன், ஏன்னா இவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க செலியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே விழி பிதுங்கி போய் நின்றுகிட்டு இருக்காரு.